ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியான சாஃப்டான காஜு கத்திலாம் செஞ்சு காமிச்சிருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவே வித்தியாசமாக செஞ்சு காமிச்சிருக்கேன். ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். செய்கிறதும் ரொம்பவே ஈஸி. எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தீபாவளிக்கு எல்லாருமே செஞ்சு அசத்துங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இவ்வளோ ஈஸியான டேஸ்டியான சாஃப்டான காஜு கத்திலி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? காஜு கத்திலி பண்ணுறதுக்கு ஒரு 1/4 கிலோ முந்திரி பருப்பு, முழு முந்திரி பருப்பு 1/4 கிலோ எடுத்துக்கணும். கிராம் கணக்குக்கு ஒரு 250 கிராம் எடுத்துக்கணும். நம்ம கப்பு அளவு பார்த்து செய்யணும் அப்படின்னா ஒரு 4 கப் முந்திரி பருப்பு, இந்த மாதிரி உடச்ச முந்திரி 4 கப்பு எடுத்துக்கணும். ஒரு முந்திரியை 4 உடச்சி வச்சுருக்கேன். 4 கப்பு முந்திரியை இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. இப்போ இதை பல்ஸ் மோடில் அடித்து எடுத்துக்கணும். ஒரு திரியை அடிச்சிங்கன்னா முந்திரி பருப்பில் ஒரு எண்ணெயெல்லாம் வந்து மாவு அப்படி கட்டி ஆகிடும். அதனால் பல்ஸ் மோடில் அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி பொலன்னு அப்படி உதிரியாக வரும். இதே மாதிரி அடித்து எடுத்துக்கங்க. இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். பாருங்கள், மாவு பார்க்குறதுக்கு எவ்வளோ உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். இதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஸ்டவ்வில் அடிகனமான ஒரு பாத்திரம் வச்சுட்டு 4 கப் முந்திரி பருப்பு எடுத்துருக்கோம். அதுக்கு 1.5 கப் ஜீனி போட்டுக்கலாம். 1/2 கப் தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ 1/4 கிலோ முழு முந்திரியாக போடுறீங்கன்னா 1/4 கிலோ முந்திரிக்கு 150 கிராம் ஜீனி எடுத்துக்கலாம். 50 ml தண்ணி விட்டுக்கலாம். இதுதான் கரெக்டான அளவு. நம்ம முழு முந்திரியாக கப்பில் அளந்து எடுத்தோம்னா சில முந்திரி பெருசாக இருக்கும், சின்னதாக இருக்கும். அதனால தான் நம்ம உடச்சிட்டு அளந்து எடுத்துக்கிறோம். 4 உடச்ச அளவு எடுத்தோம்னா நல்லா கரெக்டான அளவாக வரும். பாகுபதம்லாம் பார்க்க வேண்டாம். ஜீனி நல்லா கரைஞ்சி கொதி வந்தோடனேயுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 2 நிமிஷம் கொதிச்சதுக்கு பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க முந்திரியை உள்ளே சேர்த்துடலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. அரைச்ச முந்திரி பருப்பை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கட்டிகள் இல்லாமல் கலந்து விடணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சே கலந்து விடுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கடைசி வரலும் பார்த்தா கரெக்டாக புரியும். 10 நிமிஷத்தில் செஞ்சு முடித்து கட் பண்ணிடலாம் அழகாக. அவ்வளோ ஈஸியாக செய்யலாம். ரொம்ப ஈஸி. டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும். பாருங்கள், இப்போ 2 நிமிஷம் ஆயிருக்கு. பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. இப்போ 4 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள் எப்படி வந்துட்டுருக்குன்னு. இப்போ கடாயில் ஒட்டாமல் வந்துட்டுருக்கு. இப்போ ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். நெய் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம அரைச்ச முந்திரியை சேர்த்ததுலேருந்து இப்போ கரெக்டாக 4.5 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கலந்து விட்டுட்டே இருக்கணும். ஒரு நிமிஷத்துக்கு கலந்து விடுங்க. இதுக்கு ஏலக்காய் பொடியெலாம் போடக்கூடாது. ஏலக்காய் பொடி வாசனையெல்லாம் இல்லாமல் வெறும் முந்திரி வாசனையிலே இருக்கணும். அப்படியே அந்த வாசனை தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு பால் பவுட்ரு எதுவுமே சேர்க்கக்கூடாது. நீங்கள் இப்படி செஞ்சு பார்த்துட்டு அசந்து போயிடுவீங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ ஒரு பட்டர் பேப்பர்லேயோ கடப்பாக்கல்லையோ மாற்றிட்டு நல்லா சூடாக இருக்கும்போதே நல்லா சப்பாத்தி கட்டை வச்சு திரட்டிக்கலாம். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக செய்யணும். உடனே சப்பாத்தி கட்டை வச்சு தேய்ச்சி எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு திக்னஸ் தேய்ச்சி எடுத்துக்கங்க. தேய்ச்சி எடுத்துகிட்டு உடனே கோடு போட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இது செய்யணும். இல்லாட்டினா ஒரிஜினல் காஜு கத்திலி மாதிரியே நல்லா அழகாக இருக்கணும்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சீக்கிரமாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் அவ்வளோ அழகாக இருக்கும். உடனே அளந்து கோடு போட்டு கட் பண்ணிடணும். கொஞ்சம் நேரம் ஆறட்டுன்னு விட்டுறாதீங்க. அந்த காஜு கத்திலி மாதிரி கட் பண்ண வராது. அதனால் உடனே கோடு போட்டு உடனே கட் பண்ணிடுங்க. அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிட்டு நம்ம காஜு கத்திலி. எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி. காசு மிச்சம். நம்ம கடையில் போய் வாங்கி அவ்வளோ காசு செலவு பண்ணுறதை விட நம்ம 1/4 கிலோ முந்திரி பருப்பு வாங்கினா 1/2 கிலோ காஜு கத்திலி செய்யலாம். அவ்வளோ சூப்பராக வரும். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நாமளே செய்கிறதுனால ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கும். ரொம்ப சந்தோஷமாக நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம்.
எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுங்க, ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். நம்ம வியூவர்ஸ் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.